வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி, கோயம்புத்தூர் செக்ஸாலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கு இன்னொரு கமெண்ட்டுக்கு டிஸ்கஷன் கொடுக்கலாம், ஆன்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, 4 வயசுலேயே அவருக்கு சுன்னத் அப்படிங்கிற முன்தோல் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கு. இப்போது 23 வயசு. ஆனால் இப்பொழுது தனக்கு முன்னாடி அந்த உறுப்பில் இருக்கிற தோல் வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம் கொஞ்சம். இதில் என்ன பிரச்சனையானால அவருக்கு அந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு ஆண் உறுப்புடைய முன்தோல் அப்படிங்கிறது, ஏன்னா சில படங்கள் போட்டோம்னா நம்ம அந்த படம் நம்மளுக்கு அக்செப்டடாக இருக்காது. யூடியூப்பில் அது நம்மளுக்கு டெலீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ இதுதான் முன்தோல். கொஞ்சம் படம் போடுறது சிரமமாக இருக்குது, பட் இருந்தாலும் போடுறேன். இப்போ இது இந்த தோல் இப்படி வருது. இந்த தோல் இப்படி வருது. முன்தோல் இருக்கும் பொழுது இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒட்டி இருக்கும். இப்போ இவருக்கு இந்த பகுதி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தோல் நேரடியாக இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே அறுவை சிகிச்சை மூலம் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு 4 வயசில் இருக்கிறத விட இப்போ உறுப்பு கொஞ்சம் பெருசாக ஆகி இருக்கும். அப்புறம் அதே சமயம் அது விரைப்பாகும் பொழுதும் அது 3 மடங்கு 2 மடங்கு அந்த மாதிரி பெருசாகும் பொழுது இந்த ஸ்கின் கொஞ்சம் இங்கே டைட்டாக இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இந்த ஸ்கின்னோட ஹெல்த் நம்ம ரெக்கவர் பண்ணணும். இந்த ஸ்கின் இந்த லென்த்து கம்மியாக இருக்கிறது. இப்போ இவருடைய உறுப்பு இப்போ முதல்ல இருந்ததை விட இப்போ மைட் பி யூ கேன் இப்படி வச்சுக்கலாம், விரைப்பாகும்போது 3 மடங்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துலையும் நீளமும் பெருசாக இருக்குது, இந்த சுற்றளவும் பெருசாக இருக்கும் பொழுது சில சமயம் அந்த தோல் டைட்டாக இழுத்து பிடிச்சிட்ருக்கலாம். இதனால் அவருக்கு அந்த வலி வரலாம். ஸோ இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுக்கு நேரடியாக டிஸ்கஷன் பண்ணுறது நல்லது. உறுப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். சாதாரணமாக இந்த முன்தோல் பிரச்சனை அப்படிங்கிறது மக்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு சிலதை பற்றி மட்டும் நம்ம இங்கே சொல்லலாம். இப்போ இந்த முன்தோலில் ஒரு சிலருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டைட்னஸ் ஃபீல் பண்ணுறாங்க. இதே இது முன்தோல் இருக்குது, ஆப்ரேட் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவில் இப்போ இந்த இடத்துல இது க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா. இப்போ இந்த க்ளோஸ் ஆகிருக்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல அது ஓப்பன் ஆகிறப்ப அந்த ஸ்கின்னில் சின்ன சின்ன கிராக்ஸ் உண்டாகும். இந்த கிராக்ஸ்னால திருப்பி இந்த மாதிரி கிராக்ஸ் வரும் பொழுது நீங்கள் இம்மீடியட்டாக டாக்டர் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். இது ஒரு சிலருக்கு சர்க்கரை வியாதினாலையும் வரலாம். ஒரு அந்த வயசு ஆனவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சுகர்னாலையும் இந்த முன்தோலில் ஒரு வெடிப்பு மாதிரி வரலாம். இங்கே இது இங்கே இறங்கி நிற்கும் பொழுது இந்த இடத்துல வெடிப்பு. சிலருக்கு இந்த தோல் டைட் ஆனதுனாலையும் அந்த மாதிரி இருக்கலாம். சிலருக்கு இன்ஃபெக்ஷனால இந்த மாதிரி இது திக்காகிறதுனாலையும் இந்த மாதிரி புண்ணாகலாம். ஸோ இதற்கெல்லாமே தீர்வு என்ன? நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இங்கே கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா எங்கள் கிளினிக் வரலாம், இல்லை எங்களை மாதிரி செக்ஸ் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணலாம். இது டாக்டர்களை ஏர்லியராக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. இந்த திருப்பி புண்ணாகும் போது என்னாகும்? இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு இடத்துல இந்த ஸ்கின் இப்படி இருக்குது, இந்த ஸ்கின்னில் 4 லேயர் இருக்குது. இந்த 4 லேயரில் புண்ணாகும்போது இந்த ஒரு 2 லேயரில் புண்ணாகும். இந்த 2 லேயரில் புண்ணாகும்போது அது ஆறும்போது இந்த ஒரு சின்ன வடு மாதிரி ஒரு ஸ்கார் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இடங்களில் இந்த வடு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது இந்த முன்தோல் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க, கல்யாணம் ஆன பின்ன நீங்கள் உடலுறவு செய்யும் பொழுது இந்த முன்தோலில் ஒரு டைட்னஸ்னால உங்களுக்கு விரைப்புத்தன்மையில் கூட ஒரு பெயினால் விரைப்புத்தன்மை குறைபாடு வரலாம், இல்லை சீக்கிரம் வரலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும்னா எங்களை மாதிரி செக்ஸ் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள். நேரில் போய் கன்சல்ட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஏன்னா அப்போ தான் அவங்க நேராக பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ நம்ம கிளினிக்கில் மேல் டாக்டரும் இருக்காங்க, ஃபீமேல் டாக்டரும் இருக்கும். ஸோ 2 பேருக்கும் பார்க்கலாம். தனித்தனியாக உங்களுக்கு கன்சல்ட் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம், கவுன்சிலிங் பண்ணிக்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இதற்காக நேராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நீண்ட வருடங்கள் பாதிக்கப்பட்டவங்க கோயம்புத்தூர் கொஞ்சம் தூரமான ஊர்கள் இருந்து கூட நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. எப்போ உறுப்பில் புண்ணாகுதோ அப்போ
எதனால் புண்ணாச்சுன்னு பாருங்கள். இப்போ இன்ஃபெக்ஷன் மட்டும் நான் சொல்லலை, இதற்கு வந்து விந்து கசிகிறது, விந்து வந்து நின்றுக்கிறது, விந்தில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, விந்து கொஞ்சம் பாதிப்படைகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்னால கூட முன்தோலில் காயங்கள் உண்டாகலாம், வலிகள் உண்டாகலாம். இப்போ ஒரு வலி மட்டும் தான் கேட்டிருக்காரு, பட் நான் வந்து இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்களை பேசியிருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.